டேரக்டர் அட்லி நம்ம ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வரார் அப்படின்னும்போது எக்கச்சக்கமான விஷயங்கள் எமோஷ்னலாக பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சில் டேரக்டர் அட்லி என்னென்ன விஷயங்கள் பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சில் நடக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்களை நான் ஒரு வீடியோ மூலமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, தளபதியுடைய ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக மலேசியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபுட் பிரின்சஸ் இன்றைக்கி நம்ம ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஆடியோ லான்ச்சில் இப்போது நம்ம அட்லி பேசின விஷயங்கள் அப்படின்றத பார்க்கும்பொழுது அவர் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டராக ஆன இடத்துலேருந்தே தொடங்கியிருந்தார் அவருடைய கதையை. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்ன விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ இப்போது அவர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே அவருடைய தளபதி அவருடைய அண்ணன் விஜய்னால் வந்தது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அட்லி அவர்கள் இன்றைக்கி ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ட் அது போக ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஈவெண்ட்டுடைய ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு லைன். அதை பற்றி கேட்டப்போ இது வரைக்கும் அட்லியுடைய நடிப்பில் விஜயுடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி அது எல்லாத்துலேயுமே எங்கள் அண்ணன் ஒன் லாஸ்ட் டைமாக தான் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அட்லி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமாக அட்லி நடந்ததை சொல்ல, அது போக கடைசியாக குட்டி ஸ்டோரியை எல்லா ஸ்டேஜ்லேயும் சொல்லக்கூடிய விஜய்க்கு ஒரு குட்டி ஸ்டோரியை இன்றைக்கி அட்லி சொல்லியிருந்தார். எந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் அவருக்கு மரத்தின் வேர் போல துணையாக இருப்பாங்க அப்படின்றது தான் அந்த கதையாக சொல்லி முடிச்சிருந்தார். அண்ட் இந்த கதைகள் முடிஞ்ச உடனே ஸ்டேஜில் பேசி முடிச்சுட்டு விஜய் தளபதி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போன அட்லி ஒரு ஹக்கும் ஒரு கிஸும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அவங்களுடைய நட்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் காட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த மொத்த மொமெண்ட்டுமே நம்ம ஜீ தமிழில் நெக்ஸ்ட் 2026 ஸ்டார்ட் ஆன உடனேவே ப்ரீமியமாக டெலிகாஸ்ட் ஆகும். ஒரு கம்ப்ளீட் ஸ்பெஷல் மொமெண்ட்டாக தான் கண்டிப்பாக அட்லியுடைய ஸ்பீச் டிவியில் வந்த பிறகு கண்டிப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் நம்ம ஈவெண்ட்டில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் ஒரு வீடியோ மூலமாக கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து அஃபிஷியலான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம்.